மற்றும் இந்த நிகழ்வை இந்த அறிவுபூர்வமான நிகழ்வை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது சார்பாக கோடான கோடி நன்றிகள். தமிழர் திருவிழா என்ற ஒன்றை ஏற்பாடு செய்த இந்த வர்த்தக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாயக கவிஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் நமது சமூகம், நமது மக்கள் சமூக மேம்பாட்டில் உயர்ந்து கொண்டிருப்பது, இங்கே அத்தனை பேர் நீங்கள் எங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதும், இங்கே அலங்கரிக்கப்பட்டு லாச்சப்பல் என்று உலக மக்களே பெருமை கொள்ளும் அளவுக்கு எங்கள் தமிழின உயர்ந்து நிற்பதை பறைசாக்கி நிற்பதே இந்த சமூக மேம்பாட்டின் அடையாளமான இந்த திருவிழா தான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். 3 தசாப்தங்களுக்கு முற்பட்டு இங்கே வலியோடும் வேதனையோடும் சுமையோடும் வந்த எங்கள் தமிழினம் அந்த நம்பிக்கை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து எங்களாலும் முடியும் என்று இன்று உலகளாவிய ரீதியிலே வியாபித்து நிற்கின்ற, பொருளாதார ரீதியாலும் உயர்ந்து நிற்கின்ற அளவுக்கு எங்கள் இனம் தமிழினம் ஒலிவாங்கினுடைய தடை உயர்ந்து நிற்கின்றது. இப்ப நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் எங்களுடைய இளம் சமுதாயம் எங்களுடைய சமூக மேம்பாட்டை ஒவ்வொரு விடயங்களிலும் கருத்தாக எடுக்கின்றார்கள். ஒரு கலாச்சார நிகழ்வு, ஒரு பூப்புனித நீராட்டு விழா, திருமண விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் எங்களுடைய ஆடைகளை சூடி மற்ற வேற்று நாட்டவர்களை பார்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இது பிரெஞ்சிலே இது ஒரு பெத்து எங்களுடைய தமிழ் கொண்டாட்டம் தான் நடக்கிறேன்னு சொல்லி. அவ்வாறு கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலும் மேம்பட்டுத்தான் நாங்கள் நிற்கின்றோம். பொருளாதார ரீதியிலே இங்கே பிரான்சிலே பாருங்கள், எங்களுக்கென்று குட்டி யாழ்ப்பாணம் என்று பெயர் வைத்து எத்தனை 100க்கும் அதிகமான தமிழ் வர்த்தக நிறுவனங்கள் வியாபித்து பெரும் பொருளாதார கட்டமைப்போடு ஒரு போரியலினுடைய அந்த வடுக்களில் இருந்து வந்த எங்களுடைய இனம் உயர்ந்து நிற்பது மிகவும் எல்லோரும் இனமும் எங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இன்றைய தலைமுறை பிள்ளைகளை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்குரிய துணைவர்களை துணையாளை தேடி அவர்கள் எங்களுடைய மக்கள் அன்றைய நாட்களிலே தாயகத்திலே வாழ்ந்தது போல ஒருவன் ஒருத்தியாக வாழ்ந்து வருகின்ற அந்த தன்மை வேற்று நாட்டவர்கள் இன்று ஒருவரோடு நாளை ஒருவரோடு. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே தங்களுக்கு தேவையான மனையாளை தெரிவு செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தினுடைய மேம்பாடு, கல்வியை பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே பல கட்டமைப்புகள் தமிழிலே தனியார் கல்வி நிறுவனங்கள், தமிழ்ச்சோலைகள் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை ஊட்டுவதில் எங்களுடைய பிள்ளைகள் அந்த கல்வி அறிவின் எங்களுடைய மொழியின் அடிப்படையில் அவர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் செயற்படுவது சால சிறந்தது. சமூக மேம்பாடு என்பது ஒவ்வொரு விடயத்திலும் மேம்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்த்தீர்கள் சொன்னால் கல்வி, கலை, கலாச்சாரம் அத்தனையிலும் தமிழினம் ஒரு உயர்ந்த இனமாக ஓங்கி வளர்ந்து நிற்பது எல்லோருக்கும் மற்ற இனங்கள் எல்லாம் எங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு இருக்கின்றது. ஒரு விடயத்தை வரலாற்றில் இருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பார்த்தீங்கள் என்று சொன்னால் பல இனங்கள் வரலாற்று காலம் தொடங்க போராடி இருக்கின்றது. அந்த போராடிய இனங்களில் பல இனங்கள் அதனுடைய சுவடு தெரியாமலே அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதை கேட்டால் சொல்லுகிறார்கள், அவர்களை ஏலியன்ஸ் விண்வெளிக்கு சென்று அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய அபாரிதமான ஆற்றல், அவர்களுடைய திறமைகளை பார்த்து அந்த இனங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. ஆனால் உயர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது என்று பார்த்தால் நேரத்தையும் கடந்து செல்கிறார். சுருக்கமாக கூறுங்கள். நன்றி. இன்னும் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறதுக்கு பலது சொல்ல வேண்டிய நடுவர்களே ஒரு நிமிடத்தில் முடிக்கின்றேன். ஆகவே அந்த இனங்களை திட்டமிட்டு அழித்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த நம்பிக்கை என்னும் ஆயுதங்களை கொண்டு இங்கே சமூக மேம்பாடு சகல துறைகளிலும் உயர்ந்த இனமாக தமிழினமாக வியாபித்து நிற்கின்றோம். இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது. நன்றி, வணக்கம் உறவுகளே.
நன்றி திரு தங்கராஜா சுதர்சன். உயர்ந்து செல்கிறது என்று தன் அணியின் முதல் கருத்தாளராக வந்தார். பாரம்பரியம் அதன் நாகரிக முறையில் உயர்ந்து செல்கிறது. நடை உடை பாவனையில் இன்று பிரமாண்டமாக உயர்ந்து செல்கிறது. தமிழரது விழாவினை பார்த்தாலே தெரிகிறது அல்லவா உயர்ந்து செல்கிறது என்று. காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றம் காண்பதும் நவீன கருவிகளை நாம் பார்த்து பேசி மகிழ்வதும் உயர்வுதானே, எப்படி தாழ்வாகும் என்று சுதர்சன் தன் கருத்தினை இங்கு முன்வைத்தார். இல்லை, தாழ்ந்துதான் செல்கிறது. எப்படி தாழ்ந்து செல்கிறது? வாருங்கள் நிஷா, உங்கள் கருத்துடன் வாருங்கள். தாழ்ந்து செல்கிறது. ஓர் உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் மேலானது, உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம் என சுய நிர்ணய உரிமை ஈழத் தமிழனுக்கும் தேவை என இவ்வுலகிற்கு இடித்துரைத்த என் உயிருக்கும் மேலான தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் கூற்றிலிருந்து இந்த பட்டிமன்றத்தை உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களோடு ஆரம்பிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மாணிக்க விநாயகர் அவர்களோட அந்த தெய்வத்தினுடைய ஆசி உங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. நடுவர்களே, இன்று என்னை பேச அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். இன்று புலம்பெயர் தேசங்களில் சமூக மேம்பாட்டில் நாம் உயர்ந்து கொண்டு இருக்கின்றோமா, தாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்ற தலைப்பு தந்திருக்கின்றீர்கள். தந்துவிட்டு இன்னொரு கண்டிஷனையும் நீங்கள் போட்டீர்கள். அதாவது இது அரசியல் மேடை அல்ல என்றும் சொல்லியிருந்தீர்கள். இல்லை, இது வர்த்தகர்களின் விருப்பத்துக்கு இணங்க நாம் அதை குறிப்பிட்டிருந்தோம். பெரிதாக அரசியலை தவிர்த்து ஆனால் அரசியல் பேசுங்கள். இல்லை, அதை என்ன பார்த்து ஏன் கேட்டீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது சொன்னீங்க அப்படின்னு. இருந்தாலும் இது எப்படி இருக்கு தெரியுமா? அழகான படையல் வைத்துவிட்டு, அழகா தலையிலை வாழை வைத்துவிட்டு, அடுக்கடுக்காக பண்டங்களை வைத்துவிட்டு வாயை எனக்கு கூட்டி வைப்பது போல இருக்கின்றது. எனினும் நீங்கள் சொல்வது போல சுகர் வருத்தம் கொண்டவர்களுக்கு சொல்மா போல் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறாமல் சமூகம் என்ற விடயத்துக்குள்ளே வருகின்றேன். முதலாவது இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டால், முதல் நாங்கள் சமூகம் என்றால் என்ன, மேம்பாடு என்றால் என்ன, உயர்வது என்றால் என்ன, தாழ்ந்து போவது என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சமூகம் என்பது என்று பார்க்கும் பொழுது, ஒரு சமூகம் தனித்தனி மனிதர்களால் பின்னப்பட்டது சமூகம் அல்லவா? அதில் ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை, பிரைமரி நீட்ஸ் என்று இருக்கிறது. ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க உறைவிடம் என்று சொல்வார்கள். இந்த பிரைமரி நீட்ஸ். அது எந்த மனிதன், எந்த கலாச்சாரம் என்றால், எந்த நிறத்தவராக இருந்தாலும் இதுதான் அவர்களுக்குரிய அடிப்படை தேவை. இது வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற, அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்ட் என்று சொல்லுவோம், அதாவது இந்த பிரெஞ்சு மண்ணில் வாழ்பவர்கள் அல்லது வெவ்வேறு உலகத்தில் இருக்கின்ற வெவ்வேறு நாட்டவர்களுக்கு இது வேண்டும் என்றால் சாதாரணமான ஒரு தேவையாக இருக்கலாம். அதாவது ஒரு அவர்கள் கை கட்டிய தேவைதான். சரி, ஆனால் ஈழத் தமிழனாகிய எங்களுக்கு இந்த 3 உரிமைகள் மட்டும் போதுமா? உணவும் உடையும் உறைவிடமும் மட்டும் போதுமா? தமிழீழ தேசிய தலைவருடைய கூற்றிற்கு வருகின்றேன். தன்மானம் என்பது எங்களுடைய உயிர் மூச்சு. எனவே தனித்துவம், அதாவது இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்துவம். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலி சொசைட்டியுடன் வராங்க. நான் என்றதைத்தான் முன் வைப்பார்கள். ஆனால் எங்களுடைய தேசியம் அப்படி சொல்லவில்லை. நாடு என்பதை நாங்கள் முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? எனவே எங்களுக்கு அதை விட எங்களுக்கு இந்த உரிமைகள் தான் எங்களுக்கு அடிப்படையில் மறுக்கப்பட்டது. உணவும் உடையும் உறைவிடமும் உரிமையும் சுதந்திரமாய் சுவாசிப்பது கூட எங்கள் கல்வியும் எங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த ஒரு இனத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இங்கே நிற்கின்றோம். ஒவ்வொருவரும் நீங்கள் அகதி தஞ்சம் கேட்டுத்தான் இங்கே வந்தீர்கள் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. எனவே சத்தியமாக நான் எங்களை அரசியல் பேசவில்லை. அதனையும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றேன். எனவே ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் மேம்பட்டிருக்கின்றோம் என்று இன்று நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். ஆனால் சமூகமாக நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய பலிகளை, இந்த இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உணர்வை நாங்கள் இந்த உலகிற்கு எப்போது உறக்க இடித்துரைத்து எங்களுடைய சுய நிர்ணய உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கின்றோமோ அப்போதுதான் நாங்கள் உண்மையாகவே தாழ்ச்சி பெறாமல் மேம்பட்டு இருப்பதாக நாங்கள் எண்ண வேண்டும். இனப்படுகொலையின் சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணில் இருக்கின்றோம்.
எனவே மேம்பாடு என்பது இந்த இனப்படுகொலையின் சாட்சியங்களை எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்வதுதானே ஒழிய ஒளிந்து கொண்டு இல்லை இல்லை நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், ஆனால் அரசியல் தஞ்சம் மட்டும் கோருவோம் என்று சொல்வதில் எந்த மேம்பாடும் கிடையாது. சரி, மேம்பாடு என்றால் என்ன? கல்வியில் படித்து அறிவை மட்டும் வளர்த்து கொண்டால் போதுமா? இப்போது சுரேஷ் சொல்லியிருந்தால் இந்த பிள்ளைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும், இங்கே எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது, பிள்ளைகளை தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமாம், கல் தோன்றி மண் தோன்றா காலம் முன்னே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி என்று நாம் பெருமை பேசிக் கொண்டேதான் இருக்கின்றோம். பெருமை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழை வளர்த்தால் போதுமா? தமிழனை காக்க வேண்டாமா? இன்று 15 ஆண்டுகள் ஆன பின்னும் அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கும் 40,000 போராளிகளுக்கும் 1,70,000 கிட்டத்தட்ட 1,70,000 பேர்கள் கடந்த கடைசி 6 மாதத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தரவுகள் சொல்லுகின்றது. 1,46,679 பேர்கள் என்று ஒரு ஒபிஷியல் தரவை சொல்லுகின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக. ஆமாம், எனவே இது மட்டும் எங்களுடைய வளர்ச்சி என்பது இவர்களுடைய நீதியை வென்றெடுப்பதும் அடங்கி இருக்கின்றது. வர்த்தக வளர்ச்சி மட்டும் போதுமா? கலை வளர்ச்சி மட்டும் போதுமா? தமிழை வளர்த்தால் மட்டும் போதுமா? தமிழனின் சுய நிர்ணய உரிமையை மட்டும் மீட்க வேண்டாமா? எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் இந்த உலகத்திற்கு சொல்லும் சமூகமாக நாங்கள் எப்போது வளர்கின்றோமோ, எப்போது அதை நாங்கள் சாத்தியப்படுத்த எண்ணுகின்றோமோ அப்போதுதான் நாங்கள் மேம்பட முடியும். தனித்தனியாய் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதற்கு நீங்கள் ஒவ்வொருவருமே சான்று. ஆனால் சமூகமாய் நாங்கள் வீழ்ந்துதான் இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒற்றுமையோடு உணர வேண்டும். ஒற்றுமை என்ற விடயத்தில் நிறைய பேர் ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கிறார்கள். ஒற்றுமை என்பது மட்டும் புனிதம் அல்ல, பன்மையாக இருப்பதில் தவறும் கிடையாது. ஆனால் இந்த பன்மைத்தன்மை கொண்டு நாங்கள் எப்போது எங்களுடைய சமூகத்தை ஒன்றாக சேர்ந்து மீட்டு எடுக்கின்றோமோ, எப்போது சுயநிர்ணய உரிமை நாங்கள் மீட்டு எடுக்கின்றோமோ அப்போதுதான் எங்களுடைய சமூகம் வீழ்ச்சியில் இருந்து மீண்டு மேம்பாடு பெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி நிஷா. அரசியல் பேச மாட்டேன் என்றார். இங்கு நேற்று முந்த நாள் நடந்த நிகழ்வுகளை பார்த்து அவர் இன்று அதை சாடையாக தொட்டுத்தான் இருக்கின்றார். நாகரிக வளர்ச்சியால் உயர்ந்திருந்தாலும் பாரம்பரியத்தை காப்பதில் நாம் தாழ்ந்துதானே இருக்கின்றோம். எப்படி அவை வளர்ச்சியாகும்? உறவுகளை இணைப்பதும் பார்ப்பதும் இப்போது தாழ்ந்துதான் போகிறது. உறவுகளுக்குள் நாங்கள் பேசி எங்கே முடிகிறது? சிறிது நேர உரையாடல்கள் தான். நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று முன் வந்தாலும் அங்கு இடையூறுகள் தான் அதிகரிக்கிறது என்று நிஷா தன் கருத்தினையை கூறியிருந்தார். இல்லை நிஷா, எப்படி இருந்தாலும் உயர்ந்துதான் செல்கிறது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கு 3 நாள் திருவிழா நடக்கின்றது. திருவிழாவோடு ஒட்டிய பெருவிழாவாக வர்த்தக விழா, தமிழர் விழாவாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை பார்த்துமா நீங்கள் இன்னும் தாழ்ந்து சென்று கொண்டு இருக்கிறது என்று அந்த அணியின் நிறைவு கருத்தாளர் திருமதி பிரியா லவன், வாருங்கள் உங்கள் கருத்துடன். அன்னை தமிழ் பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். முதலில் நான் தாமதமாக வந்ததற்கு நடுவரிடமும் என் அணி சார்ந்தவர்களிடமும் எதிரணி சார்ந்தவர்களிடமும் முக்கியமாக பரமேஸ்வரன் அண்ணா அவர்களிடமும் என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டு, ஓட்டப்பந்தயத்தில் ஓடியது போல் நடுங்குகிறது கைகால்கள். ஏனென்றால் அவ்வளவு கூட்டம் அந்த கோயில் திருவிழாக்கு முன். சமுதாயம் மேம்பட்டு புலம்பெயர் நாட்டில் நாங்கள் எங்களுடைய சமுதாய வாழ்வு அல்லது குமுகாய வாழ்வு மேம்பட்டு கொண்டு இருக்கிறதா என்ற தலைப்பில், உயர்ந்து கொண்டே இருக்கிற என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் உங்கள் இதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு முன், இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லையா? ஒரு சமுதாயம் உயர வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய அரசியலையும் பொருளாதாரத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சமுதாயம் உயர வேண்டும் என்றால் கல்வி, தொழில், பண்பாடு, உணவு, பொருளாதாரம், கலை என அனைத்தும் உயர வேண்டும். அப்படி பார்த்தால் எம் நாட்டை விட இன்று புலம்பெயர் நாட்டில் தான் அதிகமாக எங்களுடைய சமுதாயம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்து விட்டது என்றே நான் பறைசாற்ற விரும்புகிறேன். இன்றைய 3 நாள் திருவிழாவில் எம்மவர் வந்து ஆடல் பாடல் செய்யும் பொழுது இந்த இருக்கைகள் அத்தனையும் நிரம்பி போய் இருந்து
அதற்கு மேலும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அது மட்டுமல்லாது நேற்று ஒரு அருமையான நிகழ்வு. இசை மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது வானமும் மழையாக கொட்டி கொண்டிருந்த போது இசைக்கலைஞர்கள் பின்வாங்கினாலும் ரசிகர்கள் பின்வாங்காமல் குடைபிடித்துக் கொண்டிருந்தது எங்களுடைய சமுதாய மேம்பாட்டுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். கல்வியை பார்ப்போம். எம் குழந்தைகள் இன்று பல்மொழி பேசும் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவராக, பொறியியலாளராக அல்லது ப்ளோஷராக, குசினியராக என்று சொல்லி பல தரப்பட்ட துறைகளில் இன்றைக்கு தங்களுடைய பாதங்களை பதித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி இருந்த போதும் தமிழ் மொழி என்ற ஒரு விடயத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் யாரும் எங்களுடைய மொழியை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? புலம்பெயர் தேசத்துக்கு வந்து விட்டோம். எங்களுடைய உயிர் காக்கப்பட்டு விட்டது. எதற்கு நாங்கள் எங்களுடைய மொழியை பேச வேண்டும் என்று எப்பாவது நாங்கள் எண்ணி இருக்கிறோமா? இல்லை. எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் நாங்கள் அதை கடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கு தடக்கப்பட்டு விழுந்தாலும் தமிழ் பள்ளிகள். அது போதாதான் எங்கள் சமுதாயம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று. சரி, கலைக்குள் போவோம். பரதம், பாட்டு, வயலின், வீணை என்று எங்களுடைய பண்பாட்டு சார்ந்த அத்தனை கலைகளையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக? பணம் ஈட்டவா? இதை விட்டு பணம் சம்பாதிக்கவா? இல்லை. எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பண்பாட்டு இசை கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதையும் தாண்டி இன்றைக்கு பறை இசைப்பவர்கள் எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு மேடையில் ஆடுகிறார்கள் தெரியுமா? பறை இசையோடு மீட்டெடுத்து. நாங்கள் எல்லாம் ஊரில் பறை இசைத்தோமா அந்த காலத்தில்? இல்லை. ஆனால் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய குழந்தைகள் பறை இசையை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதிலேயே எங்களுடைய சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. அது ஒரு வெற்றி இல்லையா எங்களுக்கு? வெள்ளைக்காரனிடம் இல்லாத வீட்டு வசதி இன்று புலம்பெயர் நாட்டில் வாழும் தமிழர்கள் அத்தனை பேரிடமும் இருக்கிறது. உழைப்பவர்களை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். வெள்ளைக்காரனிடம் கூட இத்தனை வீட்டு வசதி இருக்குமான்னு எனக்கு தெரியவில்லை. புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் வசதியற்றவர்களாக இல்லை. அங்கும் நாங்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறோம். சகோதரி நிஷா சொன்னால் நாங்கள் ஒற்றுமை இல்லாதவர்களாக அல்லது தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்ப்பவர்களாக இருக்கிறோம் என்று. உண்மையை சொல்லுங்கள். எங்கள் ஈழத்தில் எங்களுக்காக போராடியவர்களும் எங்களுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை நீத்தவர்களும் மாவீர குடும்பத்துக்கும் நாங்கள் கரம் கொடுக்காமலா இருக்கிறோம்? அவர்களை என்றும் நாங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளாமலா இருக்கிறோம்? நாங்கள் இரு கரமும் நீட்டி அவர்களுக்கு ஆதரவை அளித்துக் கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ எங்களால் முடிந்த உதவிகளை என்றால் நாங்களும் புலம்பெயர் தேசத்தில் கடின உழைப்பு தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம் என்றும் பழமொழி இருக்கிறது. இன்று புலம்பெயர் நாட்டில் கோவில் இல்லாமல் எங்காவது ஊர் இருக்கிறதா என்ற ஒரு ஆச்சரியமே இருக்கிறது. இன்று 2 தேர் திருவிழா நடக்கிறது இந்த பாரிஸ் நகரில். லாச்சப்பல் தேர் திருவிழா, லாக்கூனா தேர் திருவிழா. அப்ப பண்பாடு ரீதியாகவும் நாங்கள் இறை ரீதியாகவும் எங்களுடைய சமய ரீதியாகவும் கூட நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அதற்கு மேலும் இங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஜஸ்டின் அண்ணா நடத்தினார் கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு 16 வயது, ஒரு நிமிடம் நான் முடிச்சு கொள்கிறேன். ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தை தான். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. பதில் சொல்லிக் கொண்டு வந்தால் தமிழ் மொழியில் மட்டும். உயிரெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டவுடன் நாங்களே எண்ணிக்கொண்டிருந்தோம். அவையில் இருந்து 12 ஒரு சொடுக்கு படம் சொல்லி முடித்தார். இதற்கு மேல என்ன வேண்டும் எங்களுக்கு? சமுதாய மேம்பாட்டில் நாங்கள் வெற்றி அடையவில்லை என்று சொல்லுவதற்கு. இந்த சட்டத்தரணியாக படிக்கும் குழந்தைகள், நான் விரிவுரையாளராக தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் இந்த குழந்தைகளுக்கு நீங்க மருத்துவம் படிக்கிறீர்கள், சட்டத்தரணியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதற்காக நேரத்தை ஒதுக்கி தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறீர்கள்? ஆசிரியரே, எங்களுடைய இனத்திற்காக, எங்களுடைய எதிர்கால இனங்கள், எங்களுடைய இனம் எதிர்காலத்தில் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு உதவ முடியும். நாங்கள் அதில் இலக்கியம் படைக்க வேண்டும், எங்களுடைய இனத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகள் கூறியிருந்தார்கள். சமுதாயம், கல்வி, தொழில், பொருளாதாரம், கலை, இறைவணக்கம் என்று அத்தனையிலும் புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் உயர்ந்ததோடு மட்டுமல்லாது வெளிநாட்டவர்களையும் நமக்குள் இழுத்து வைத்து உணவு வாயிலாக, பண்பாட்டு வாயிலாக, உடை வாயிலாக, கலை வாயிலாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்து விட்டோம் என்பதை நீங்களும் சாட்சி, இந்த திருவிழாவும் சாட்சி, இந்த புலம்பெயர் தேசத்தில் நடக்கும் அத்தனை விழாக்களும் சாட்சி என்று சொல்லி நல்வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரியா லவன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்.
கல்வியில் உயர்வு, கலாச்சாரத்தில் உயர்வு, அரசியலில் உயர்வு, நாட்டுப்பற்றில் உயர்வு, ஏன் வர்த்தகத்திலும் உயர்வு, இப்படி எல்லாவற்றிலும் ஒரு உயர்வான இடத்தில் நாம் இருக்கின்றோம். ஏன் விழா நடப்பதில் உயர்வு, எல்லோரையும் ஒன்று சேர்த்து உயர்வான ஏராளமாக பேசுவோர் மத்தியிலும், தமிழர்கள் ஏராளமாக வாழ்வோர் மத்தியிலும் தாழ்வு மனப்பான்மையை மறந்து விழா செய்வது உயர்வுதானே. இது என்ன மாற்றம்? உயர்வுதான் நிரந்தரமானது என்று பிரியா சொன்னார். இதற்கு மேல் ஜஸ்டின் என்ன சொல்ல போறார் பார்ப்போம் வாருங்கள். அவர் சுற்றி வருகிறார், ஏதோ சுற்றால் போட போகிறார் போல் தெரிகிறது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நினைக்கலாம் என்ன துடிவிடா அவங்களுக்கு கதிரைக்கு பேசுறாங்களே என்று. அது எங்களுக்கு பேசி பேசி பழகி போச்சு. நீங்கள் கதிரை இல்லை, நீங்கள் இல்லாம இருந்தாலும் நாங்க பேசுவோம். எனக்கு முதலில் சொல்லிக் கொடுத்து பேசுவோமா? அடுத்தது பிரியால் அவனுடைய சில கேள்விகளுக்கு மட்டும் விடை சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்தது போல் பதட்டமாக இருக்கிறது எனக்கு. பொய் சொல்ல வந்தா பதட்டம் தானமா வரும். ஒரு உண்மையை சொல்ல வந்தா ஏன் பதட்டம் வருது? எனக்கு பதட்டம் இல்லை, சொல்றது உங்களுக்கு போய். ரெண்டாவது பாசிங்க வேண்டாம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கலை வளர்க்கிறோம், காசுக்காகவா? டீச்சர் மாதிரிலாம் சும்மா சொல்லி கொடுக்குறாங்களா? அது எப்ப எந்த பிள்ளையை டீச்சர் கிரேட் ஆக்குவீங்கள்? அப்ப நான் ஒரு கிளாஸ் தொடங்கலாம். காசுக்காக இல்லையா? யார் ஒரு ஆள் புண்பட்டாடு நினைக்கிறேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தேர்த்து விழா நடக்குதில்லோ, உங்களோட ஆக்கள் வந்து வெள்ளக்காரங்க சாப்பிடணும். கலையை வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் ஒரு உழைப்பு வேண்டும் தானே. இல்ல சொல்லிட்டு அடுத்த அரங்கிட்டதுக்கு என்ன கூப்பிடாம விட போயினம்ன்றது ஒரு தன்மை இருக்குதா? ஆனா இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்ல. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தேர் எழுத்து இருக்கிறோம், வெள்ளக்கார வந்து சாப்பிடுகிறோம், கதிரையில இருக்கிறோம், அவரை எழுத்து வந்து எங்கட சாப்பாடு. முதல்ல நீ வளர்ந்தது, மற்றவனோட உன்னை கொண்டு ஒப்பிடாத. நீ ஒரு பெரிய இனம், ஒரு பழம் பெறும் மொழிக்கு ஆரம்ப மொழிக்கு சொந்தக்காரன். நீ இப்பயும் வெள்ளக்காரனுக்கு பயந்து நொதுங்கி இப்படி கையை கட்டி ஐயோ உங்ககிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போய். இந்த கொண்டாட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டேபிள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். தமிழாக்களுக்கு ஒரு டேபிள்ல மட்டும் ஒரு வைன் போத்தல் வச்சிருக்கிறோம். அது வெள்ளக்காரனுக்கு. ஏன்டா வெள்ளக்காரனை பார்த்து பயப்படுறீங்க? நீயாக வளர். உன்னை பார்த்து வெள்ளக்காரன் நீ வளர்ந்து விட்டாய் என்று நினைக்கட்டும். வெள்ளை நிறத்துக்கு பயந்து 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 எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வெள்ளச்சீனி சாப்பிடக்கூடாது, அமெரிக்கமா சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துடும், வெள்ளக்காரரை பார்த்தா பயப்படுறது. ஏன் பாருங்க, இந்த நாட்டு சமூக மேம்பாடு என்பது தனி மனித மேம்பாடு கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து கொண்ட சமூகம் இங்கு எங்கே வளர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் தனித்தனி வியாபார நோக்கம். ஊரிலே சன சமூக நிலையம் என்று இருக்கும், அங்கே நூல்கள் இருக்கும், அங்கே கலைகள் இருக்கும், நிகழ்ச்சிகள் இருக்கும். இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறேன். எங்கே சமூகம் உயர்ந்திருக்கிறது? உயர்ந்திருந்தால் நீங்கள் அதை உருவாக்கி இருப்பீர்கள் இல்லையா? அன்று வந்து வீட்டு கொண்டாட்டமாக இருந்தால் என்ன, துக்ககரமான நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன, சமூக கொண்டாட்டமாக இருந்தால் என்ன, சமூக சோகமாக இருந்தால் என்ன, அன்று வந்து சமூகம் கொண்டாடியது. இன்று தனி மனிதன் கொண்டாடி கொண்டிருக்கிறார். என்ன கல்யாண வீட்டுக்கு எனக்கு சொல்லல மச்சி என்று ஒரு மச்சாங்காரன் கேட்கிறான். அவன் சொல்றான், இப்ப நாங்கள் செய்யல, எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அவையவைதான் ஏற்பாடு பண்ணி செய்யணும் என்று. அப்ப நீ குடும்பத்தையே நடத்தவில்லை, சமூகத்தை எப்படி நடத்துவாய்? நீ சமூகத்தில் இருந்து பின்னோக்கி சென்று கொண்டு தாழ்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய். இன்னொரு சமூகத்தோடு ஒட்ட பார்க்கிறாய். உன்ற சமூகத்தை நீ வளர்க்கவில்லை. தனி மனித வளர்ச்சி ஒருபோதும் சமூக வளர்ச்சியாக மாறாது. தனி மனிதன் நீங்கள் பொய் சொன்னால் இப்படித்தான் இருமா? இல்லை, உண்மையை உறக்க பேசினால் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தினவர்கள் தான் இருக்கிறார்கள். சமூகம் வளர்ந்ததாக வரலாறு இல்லை. அது எனக்கு பொருந்தும். எத்தனை தலைவர்கள் பேசினார்கள் எங்களோடு, நாங்க தெரிஞ்சினோமா?
அதே போல இப்பொழுது நானும் உங்களுக்கு தொண்டி தண்ணி வற்ற கற்றுகிறேன், வேணுமென்றா கேளுங்கள். இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்றால் பிரான்சில் நாங்களும் சமமான சமூகமாக வளர்ந்திருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டை பார்த்து பக்கத்து வெள்ளைக்காரனோ ஏழு நாட்டோனோ பொறாமைப்படுவதில் சமூகம் வளருவதில்லை. நாம் எல்லா துறைகளும் வளர்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் வருவார்கள். அண்மையில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொளியில் தேர் திருவிழாவில் பங்கு பெற்றிய போலீசாருக்கு மாலை போடுகிறார்கள். ஏன்? இன்னும் நாங்கள் மனதளவிலே நாங்கள் இதால வளர்ந்துட்டோம், பணத்தால அல்லது பொருளால அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு. ஆனா மனதால நாங்கள் இன்னும் வளரவில்லை. மனதளவில் இன்னும் நாங்கள் கீழ் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். எமது சமூகம் வளர வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக ஒன்றாக நின்று எங்களுக்கான சிலவற்றை உருவாக்க வேண்டும். இது மெல்ல உருவாக்கியது என்று வர்த்தகர் சங்கமாக இருக்கலாம். அடுத்தது ஒரு சன சமூக நிலையமாக நூலகங்கள் உள்ள ஒரு அமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். எங்களுடைய படித்த மாணவர்கள், அதாவது டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து எங்களுக்கான ஒரு மருத்துவ ஆலோசனை மையம் அமைக்கப்பட வேண்டும். எங்களுக்கான படித்த சட்டம் படித்த பிள்ளைகளை வைத்து ஒரு சட்ட ஆலோசனை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். எங்களுக்கான வர்த்தகத்துறையிலாவது அக்கவுண்டன்ஸ் நிறைய வளர்ந்திருக்கிறார்கள், அவர்களை வைத்து எங்களுக்கான பொருளாதாரத்துறை அமைப்பு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். எவ்வளவு பேர் மொழி தெரியாமல் இந்த நாட்டில் நாம் அதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதனை அமைத்து தனி மனித திறமைகள் சமூகமாக சேராதவரை நாம் தாழ்ந்து செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு விடையளித்து நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜஸ்டின். தாழ்ந்து செல்கிறது. கதிரைகள் இல்லாவிட்டாலும் நாங்கள் பேசி பழக்கப்பட்ட நாங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர் திருவிழா அங்கால் நடைபெறும் போது அங்கால பாட்டுகள் ஆட்டங்கள் என்று பலவிதமாக நடக்கின்றது. தாழ்வு மனப்பான்மைகளை நாம் மறக்க வேண்டும் என்றார். நலமாக நாம் வாழ வேண்டும், பிறரை பார்த்து நாம் கீழ்ப்படியாது நலமாக வாழ வேண்டும். படித்தவர்கள் வளர்ந்து வரும் காலத்தில் நமக்கென ஒரு நிறுவனங்களை நிலையங்களை உருவாக்க வேண்டும் என்று ஜஸ்டின் குறிப்பிட்டிருந்தார். நமது நடைமுறைகளை தாழ்த்தி மறைப்பது பார்த்து பேசிடம் முயல்கின்ற உயர்வு போல் காட்டி கண்டும் காணாது இருப்பவர்களுக்காக அவர் தன்னுடைய கருத்தை இங்கு குறிப்பிட்டிருந்தார். நமது சமூகம் உயர்வடைகிறதா தாழ்வடைகிறதா? எதிர்கால சமுதாயத்தின் இளையோர் கைகளில் தான் அவை இருக்கின்றது. தாழ்ந்து செல்லாது உயர்வடையும் நோக்கோடு திறமைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போதுதான் உயர்வு கிடைக்கும். திறமைகள் இருந்தும் தாழ்வு நிலை எதனால்? தாழ்வு நிலை தோல்வி நிலை சில ஏற்படுகிறது. தாழ்வு நிலையும் தோல்வி நிலையும் சில ஏற்படுகிறது. வாழ்க்கையில் நண்பர்களால் சிலர் ஏமாற்றம் அடைகிறார்கள், உறவினர்களாலும் ஏமாற்றம் அடைகிறார்கள், குடும்பங்களிலும் ஏமாற்றம் வருகிறது. தாழ்வு நிலை வாழ்க்கையிலும் வர்த்தகத்திலும் உயர்வு தாழ்வு உண்டு. தோல்வியை வெற்றி படிக்கலாக மாற்ற வேண்டும். சமூகத்திலே முன்வந்து உயர்ந்து காட்டிட வேண்டும். அப்போதுதான் சிறப்பு வரும். இன்று தமிழ் வர்த்தகர்கள் எவ்வளவு உயர்வான இடத்தில் தங்கள் நிலையங்களை நிறுவனங்களை உயர்த்தி இந்த விழா நடத்துகிறார்கள். ஜாதி மதம் பாராது ஒன்று கூடி விழாவை ஆரம்பித்து செல்வதும் மிக பொருத்தமான விடயம். சமூக மேம்பாட்டில் மக்களோடு மக்களாக நாம் முயற்சியோடு பயணிப்போம். ஆனால் எங்கும் உயர்வுதானே கிடைக்கும், தாழ்வு நிலை ஏற்படாது. உயர்ந்து சென்று கொண்டுதான் இருப்போம். தோல்வியை கண்டு துவண்டு விடாது, வெற்றியை கண்டு வீறு கொள்ளாது வாழும் வாழ்வு சமூக மேம்பாட்டை வளர்க்க முன்வர வேண்டும். சமூக மேம்பாட்டில் நாம் உயர்ந்து செல்கிறோமா தாழ்ந்து செல்கிறோமா? தமிழர் விழா தாய் நில உணர்வோடு தலைமை தாங்கு உயர்ந்து காட்டுகிறது. தாழ்வு நிலை இருந்தாலும் நாம் உயர்ந்துதான் செல்கிறோம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இங்கு எம்மோடு இந்நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் திருமதி அகரம் நிஷா, திரு தங்கராஜா ஜஸ்டின், திரு தங்கராஜா சுதர்சன், திருமதி பிரியா லவன், இவர்களுக்கும் நன்றி கூறி எமக்கு இந்த நல்வாய்ப்பினை அளித்த தமிழ் வர்த்தக சங்கத்தினருக்கும் நன்றி கூறி இவ்விழா ஆரம்பிக்கும் போது எமது
பிரியா அவர்கள் வர தாமதமானதும் அந்த இடத்தில் நான் கதைக்க முடியும், என்னால் எதையும் கதைக்க முடியும் என்று உணர்வோடு இங்கு வந்து அரங்கமதில் இருந்த திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியினை கூறி உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அரங்கமம்